இந்த வாரம் மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற படம் 3 பிஹெச்கே. வீடு அப்படிங்கிறது பலருடைய கனவு. நமக்கு எப்படி சொந்த பந்தங்கள் இருக்கும்போது நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்கோ, அந்த மாதிரி தான் வீடு அப்படிங்கிறது இங்க பல பேருக்கு ஒரு எமோஷன். இந்த எமோஷனை வச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் 3 பிஹெச்கே. சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ நமக்கு ஏர்லியா ஷோ பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால இந்த படம் ஒர்த்தா, படம் எப்படி நம்ம எமோஷனால கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தேவயானி, மகன் சித்தார்த், மகள் மீதா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் சகிதமா வாழ்ந்து வராரு சரத்குமார். அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கனவு, லட்சியம் இது எல்லாமே சொந்தமா தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கனவை அவர் நிறைவேற்றினாரா? இந்த எமோஷன் ஜேர்னி நமக்கு எந்த வகையில பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் 3 பிஹெச்கே படத்துடைய கதை. சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்களுடைய நடிப்பு பத்தி சொல்லவே தேவையில்லை. ஸ்கூல்ல வர கிரஷ், எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகுறது, எல்லா பக்கமும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தெளிவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மைன்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸை கூட ரொம்பவே ஈஸியா கேரி பண்ணியிருக்காரு சித்தார்த். அதே போல ஸ்கூல் பையன்ல இருந்து பொறுப்பான ஃபேமிலி மேனா மாறக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே எல்லா காட்சிகளையும் நீட்டா உறுத்தாம கேரி பண்ணியிருக்காரு. ஸோ சரத்குமார் அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீடு அப்படிங்கிற அந்த கனவை மனசுல தேக்கி வச்சிருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். அதிகம் வசனம் பேசாம தன்னுடைய முக பாவனைகள் மூலமாவே வீடு வாங்குற அந்த ஏக்கத்தை நமக்கும் பாஸ் பண்ணியிருக்காரு. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா புரிதல் இல்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காத படிப்பு, வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி கொடுக்குற இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த வசனமாகட்டும் சைலண்டா சம்பவம் பண்ணி பெரும்பாலான இந்தியன் பேரண்ட்ஸோடைய ரெப்ரசன்டேஷனா ஸ்கிரீன்ல இருக்காரு. தேவயானிக்கு படத்துல பெருசா டைலாக் இல்ல, எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாவே கன்வே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். செகண்ட் ஹாஃப்ல சில எமோஷனல் மொமெண்ட்ஸ்ல அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி அவங்க கொடுத்த கேரக்டரை பல இடங்கள்ல குறையில்லாமையே பண்ணியிருக்காங்க. மீதா கேரக்டர் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் இந்த படத்துல அப்படின்னு சொல்லணும். சைத்ராவும் அவங்களுடைய கேரக்டரை நீட்டா பண்ணியிருக்காங்க. வீடுங்கிறது மரியாதை, வீடுதான் வாங்கியிருக்கோம், ஆனா இந்த ஊரையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு, அடிக்கிறது மட்டும்தான் வைலன்ஸா அப்படின்னு இந்த படத்துல வரக்கூடிய இந்த டயலாக்ஸ் எல்லாமே நச்சுன்னு அந்த ஃபீலை பாஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைம் பீரியட்ல வீடு விலைய விசாரிக்கிறது, வீட்டு புரோக்கர்கிட்ட பேசும்போது சரத்குமாரோடைய அந்த ஒரு தயங்கிக்கிட்டே இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரை புரோக்கர் ட்ரீட் பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சிகள்ல யதார்த்தம் மீறாம நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற விதமா இருக்கு. ஆனா முதல் பாதியில வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், கல்யாணம், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த செலவுகள் ஒவ்வொரு விஷயமா இந்த வீடு வாங்குறத தள்ளிக்கிட்டே போகுது. இதுதான் யதார்த்தம் அப்படின்னாலும் ஒரு கட்டத்துல ரிப்பீட்டா இதையே படமா பாக்குறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல லென்த்தாவும் ப்ரெடிக்டபிளாவும் இருக்கிறது இந்த கதையில மைனஸ். அதே போல ஆர்டிஸ்டோடைய மேக்கப்லயும் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருக்கலாம். பல க்ளோஸ்அப் சீன்ஸ்ல சித்தார்த், சரத், தேவயானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முகங்கள்ல அந்த மேக்கப் மட்டுமே அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருக்கு. அதே மாதிரி படத்துடைய லென்த்தையும் ஓவராலா கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதே போல யோகி பாபு வர இடங்கள் லைட் ஹார்ட்டடா இருக்கு, ஆனா அது நகைச்சுவையா காமெடியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல வீடு வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி குடும்ப வன்முறை, காதல், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கதை கொஞ்சம் டீவியேட் ஆகுது. இருந்தாலுமே இந்த விஷயங்கள் எல்லாமே வழவழன்னு இழுக்காம டூ த பாயிண்டா கொஞ்சம் எமோஷனல் டச்சோட காட்சிகளை முடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது பிளஸ்ஸான ஒரு விஷயம் தான். ஆக மொத்தத்துல 3 பிஹெச்கே படம் ஃபேமிலியா ஒரு முறை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். ஸோ படம் இந்த வாரம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. படம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.